பெண்களும் சாகச பயணம் மேற்கொள்ள விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தருமபுரியில் இருந்து லடாக் வரை 4000 கிலோமீட்டர் தூரத்தை பட்டதாரி இளம்பெண் தனியாக பயணம் செய்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்வேதா. இவர் பெண்களும் தொலைதூர சாகச பயணம் மேற்கொள்ள விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தருமபுரியில் இருந்து லடாக் வரை தனியாக 4000 கிலோமீட்டர் பயணத்தை தனது இருசக்கர வாகனத்தில் சென்று இலக்கை அடைந்து வெற்றியும் பெற்றுள்ளார். இந்த பயணத்தின் வழியாக தனக்கு கிடைத்த அனுபவங்களையும் மற்ற பெண்களும் பயணம் மேற்கொள்ளும் பொழுது ஒரு வழிகாட்டியாக இருக்க தனது பயணத்தை சமூக வலைதளங்களில் பல பாகங்களாக தொகுத்து வெளியிட உள்ளதாகவும், இதன் மூலம் தனியாக சாகச பயணம் மேற்கொள்ளும் பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவும் தெரிவித்தார். திருப்பூரில் குடியிருப்பு அருகே குப்பையில் பற்றிய தீயை 3 மணி நேர போராட்டத்திற்கு பின் அணைக்கப்பட்டது. திருப்பூர் காங்கேயம் சாலை சத்யாநகர் பகுதியில் சாலையோரத்தில் ஏராளமான குப்பைகள் குவித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இரவு நேரத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் இந்த குப்பைக்கு தீ வைத்ததாக கூறப்படும் நிலையில் குப்பைகள் மளமளவென கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியுள்ளது. இந்நிலையில் அனைத்து விதமான கழிவுகளும் இந்த குப்பையில் இருந்ததால் கரும்புகை வெளியேறி அந்த பகுதியை சுவாசிக்க முடியாத அளவுக்கு துர்நாற்றம் நிறைந்த புகை மண்டலமாக மாறியது. மேலும் அருகிலிருந்த குடியிருப்பு வாசிகள் சுவாசிக்க முடியாமல் பாதிக்கப்பட்டனர். இந்த தகவல் அறிந்து விரைந்து வந்த திருப்பூர் தெற்கு தீயணைப்பு துறையினர் 3 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். கிருஷ்ணகிரியில் குடிநீர் உறைக்கிணற்றில் உள்ள குழாய் உடைந்து தண்ணீர் வீணாவதால் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் தண்ணீர் இல்லாமல் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அகரம் அருகே உள்ள மருதேரி பகுதியில் தென்பெண்ணை ஆறு செல்கிறது. இந்த தென்பெண்ணை ஆற்றில் சுமார் 10க்கும் மேற்பட்ட உறைக்கிணறுகள் அமைக்கப்பட்டு சுற்றுவட்டாரங்களில் உள்ள கிராமங்களுக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் அகரம் கிராமத்திற்கு செல்லும் குடிநீர் உறைக்கிணற்றில் கடந்த 1 மாத காலமாக குழாய் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் சேமித்து விநியோகம் செய்ய முடியாமல் உள்ளது. இந்நிலையில் அகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராம மக்கள் குடிநீர் இல்லாமல் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் இதுகுறித்து பலமுறை ஊராட்சி நிர்வாகம் மற்றும் அதிகாரிகளிடம் தகவல் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே இந்த உறைக்கிணற்றில் உடைப்பு ஏற்பட்ட குடிநீர் குழாயை சீரமைத்து குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். புதுக்கோட்டையில் சர்வதேச கராத்தே தினத்தை முன்னிட்டு தற்காப்பு பயிற்சியில் ஈடுபட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு மரியாதை செலுத்தி பயிற்சி அளிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை பகுதியில் உள்ள ஐயனார் பாரத் கேஸ் திடலில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு பல்வேறு தற்காப்பு பயிற்சி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்நிலையில் சர்வதேச கராத்தே தினத்தை முன்னிட்டு குழந்தைகளுக்கு சிறப்பு மரியாதை செலுத்தியும் பொதுமக்களிடத்தில் தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஐயனார் பாரத் கேஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் மற்றும் கந்தர்வக்கோட்டை காவல் ஆய்வாளர், பயிற்சியாளர் மற்றும் குழந்தைகளின் பெற்றோர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஓமலூர் அருகே கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கால்நடை வளர்ப்போர் அதிகமாக உள்ளனர். இந்நிலையில் தற்போது மழைக்காலம் என்பதால் கால்நடைகளுக்கு நோய் தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதன் அடிப்படையில் ஓமலூர் வட்டாரத்தில் கால்நடை மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டத்தில் சுமார் 7 லட்சம் கால்நடைகளுக்கு வரும் 30ஆம் தேதி வரை கோமாரி நோய் தடுப்பூசி இலவசமாக போடப்பட உள்ளது. அதற்காக கால்நடை மருத்துவர், ஆய்வாளர், உதவியாளர் அடங்கிய குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் விவசாயிகள் தங்களது கால்நடைகளுக்கு கோமாரி தடுப்பூசி போட்டு பயனடையுமாறு அறிவுறுத்தப்பட்டது. இந்நிலையில் முகாமிற்கு வராத கால்நடைகளுக்கு வீடு தேடி சென்றும் கால்நடை மருத்துவர்கள் கோமாரி தடுப்பூசிகள் போட்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.